ஓம் விநாயகா போற்றி. மேஷ ராசியின் சிறப்பு அம்ச பலன்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். பொதுவாக இது அட்சய பாத்திரம் போன்றது. இதில் நான் கூறும் கருத்துக்களை நீங்கள் தினமும் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். பயன்படுத்த பலன்கள் பெருகி கொண்டே இருக்கும். எனவே இதை மிகவும் கவனமாக போடுங்கள். இதில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் அமுத துளிகள் போன்றது. ஒரு துளியையும் தவற விடாதீர்கள். இந்த ராசியில் உங்களுக்கு என்ன விதமான நல்ல நாட்களில் யோக பலன்கள் கிடைக்கும்? இந்த ராசிக்கு நல்ல நண்பர்களாக எந்த ராசிக்காரர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்பது போன்ற ராசியின் தன்மைகளையும், கிரகங்கள் ரீதியாக அதன் அம்சங்கள், முக்கியமாக அதிதேவதை முருகபெருமான் வழிபாடுகள் கூடுதல் சக்தியை தரும் என்பது போன்ற முக்கியமான சில அம்ச குறிப்புகளையும், மேலும் நட்சத்திரம் ரீதியாக, உதாரணமாக ஜென்ம நட்சத்திரத்தை தான் நம் பிறந்த நாளாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம் ஜோதிட முறை. இது போன்ற சிறப்பு அம்சங்கள் நட்சத்திரம் ரீதியாக என்ன நாட்கள் என்ன விதமான காரியங்கள் என்ன விதமான காரியங்களுக்கு பயன்படுத்தலாம், என்ன விதமான பலன்களை அடைய முடியும் என்பதையும் முழு விளக்கமாக இப்பதிவில் அமுத துளிகளாக பார்ப்போம். ஒரு துளியையும் தவற விடாதீர்கள். முதலாவதாக பொது பலன்களாக ஓரலாக பார்ப்போம். மேஷராசிக்கு 4 விதமான சிறப்பு அம்சங்கள் உண்டு. 12 ராசியில் முதலாவது ராசியாக வருவது மேஷம். அதேபோல் நவக்கிரகங்களின் முதல் கிரகமான சூரியனின் உச்சமாகும் ராசியாக தமிழ் மாதங்களிலும் சித்திரை மாதமாக முதல் ராசியாக குறிப்பிடப்படும். எனவே முதன்மைத்துவம் பெறுவார்கள் மேஷம் ராசிக்காரர்கள். இரண்டாவதாக ராஜ கிரகமாக வருவது சூரியன், செவ்வாய், குரு. 3 கிரகங்கள் ராஜ கிரகங்கள். ராஜயோக கேந்திரங்கள் எனப்படுவது மேஷம், கடகம், துலாம், மகரம். இதில் செவ்வாய் அதிபதியாக வரக்கூடியவர் மேஷம். எனவே ராஜ கிரகங்களில் ராஜயோக கேந்திரத்துக்கு அதிபதியாகும் ஒரே கிரகம் செவ்வாய். எனவே அரசியல் துறைகளில் அதிக சேவை துறைகளிலும் ஈடுபடுள்ளவர்கள், செயல்படுபவர்கள் செவ்வாய் வலுப்பெற்றவர்கள், அதிலும் மேஷம் ராசிக்காரர்கள். மூன்றாவது சிறப்புத்தன்மை என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய் ஆண் கிரகம், ஆண் ராசி, மூலத்திரிகோண ராசி, தீ ராசி இந்த ராசியில் இருக்கும். செவ்வாயின் வலுப்பெற்றவர்கள் கட்டழகுடன் இருப்பார்கள். பொதுவாக ஆண்களை கவரும் கிரகம் சுக்கிரன். அதேபோல் பெண்களை கவரும் கிரகம் செவ்வாய் வலுத்தவர்கள் பெண்கள் வசியப்படுவார்கள். எனவே செவ்வாய் பெண்களை கவரும் ஒரு கிரகமாகும். அதேபோல் செவ்வாயில் முதன்மைத்துவமாக உள்ள தேசப்பற்று இவர்களுக்கு அதிகம். பொதுவாக நாட்டை காக்கும் அனைத்து துறைகளிலும், இராணுவம், காவல், தீயணைப்பு, மருத்துவம் போன்ற அனைத்து சேவை துறைகளிலும், பாதுகாப்பு துறைகளிலும் முதன்மையாக செயல்படுபவர்கள் செவ்வாயின் வலுப்பெற்றவர்கள் தான். அதிலும் முக்கியமாக மேஷம் ராசிக்காரர்கள் தான். எனவே இந்த 4 விதமான சிறப்பு அம்சங்கள் மேஷம் ராசிக்கு உண்டு. எனவே இனிமேல் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய அமுத துளிகளை பார்ப்போம். இந்த அட்சய பாத்திரத்தில் அனைத்துமே அமுத துளிகள் அல்ல குறையாது. பயன்படுத்த பலன்களை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். எனவே அந்த ரீதியில் பார்க்கும்போது ராசி மேஷம் ராசிக்கு பொதுவாக கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்போது ஏற்படும்? மேஷம் ராசிக்கு சந்திரன் தினமும் சஞ்சாரம் செய்யும் கிரகமாகும். எனவே சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் எந்த நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால், பொதுவாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிதுனம் ராசி சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் 2.25 நாட்களும், கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யும் 2.25 நாட்களும், அதேபோல் மகரம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் 2.25 நாட்களும், கும்பம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் 2.25 நாட்கள் ஆக 10 நாட்கள் மிகச் சிறப்பான நாட்களாக இருக்கும். அதேபோல் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யும் 2.25 நாட்களும் சிறிது அவசரத்தனம், சிறிது பதட்டங்கள் இருந்தாலும் நிதானித்து செயல்பட்டு ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறலாம். எனவே மேஷராசியிலும் துலாம் ராசியிலும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் ஒரு சம பலன்களை கொடுக்கும், கலப்பு பலன்களை கொடுக்கும் நல்ல நாட்களாகும். எனவே இந்த 6 ராசிகளிலும் உள்ள நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் மேஷம் ராசிக்காரர்கள் யாருடன் நட்புடன் பழகலாம், யாரை நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், கூட்டாளிகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். முக்கியமாக யார் நமக்கு விரோதிகளாகவும் பகைத்தன்மை உள்ளவர்களாகவும் நமக்கு எதிராகவும் செயல்பட மாட்டார்கள் என்று எடுத்துக்கொண்டால் உறுதியாக இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு உறுதியாக எந்த விதத்திலும் எதிர்ப்பாக செயல்படவே மாட்டார்கள். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாகவும் அது அனுசரணையாகவும் பழகக்கூடிய ராசிகள். எனவே மேஷம் ராசிக்கு கடகம் ராசி, சிம்மம் ராசி, தனுசு ராசி, மீனம் ராசி சிறப்பான நட்புடன் பழகக்கூடியவர்கள். அதேபோல் உங்களுக்கு
விருச்சிகம் ராசிக்காரர்களும் சிறப்பாக நட்பாக இருந்தாலும் சிறிது அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படினும் பெரிய உங்களுக்கு பாதிப்புகளை தரமாட்டார்கள் என்பது உறுதியாகும். எனவே அவர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாயா. 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் எதையும் நம்பகத்தன்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்பது சர்வ நிச்சயமான உண்மையாகும். அடுத்தது கிரகங்கள் ரீதியாக நம்ம எவ்வாறு பயன்படுத்துவது என்று எடுத்துக்கொண்டால், கிரகங்களின் அம்சங்களை நாம் பயன்படுத்துவாக ராசி அதிர்ஷ்ட குறிப்புகள் என்று எடுத்துக்கொண்டாலே, ராசிக்கு அதிர்ஷ்ட குறிப்புகள் என்று எடுத்துக்கொண்டாலே ராசி அதிபதி செவ்வாயை வைத்தான் அதிர்ஷ்ட குறிப்புகள் கூறுவார்கள். எண்களிலிருந்து நியூமராலஜி ரீதியாக கூறும் அனைத்து பொருளும் ராசி அதிபதி ரீதியாகத்தான் கூறுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் ராசி அதிபதி உங்களுக்கு செவ்வாய் ஆகிறார். எனவே ராசியும் ராசி அதிபதியும் சப வலுவில் அது கற்றால் இது சிறப்பாக இருந்தாலும் நாம் மேன்மை பெற முடியும். எனவே ராசி அதிபதி ரீதியாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபடலாம். அதேபோல் வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்தேத்திரம், செவ்வாயின் ஸ்தேத்திரமான நவகிரக ஸ்தலங்களில் ஸ்தேத்திரமான வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு வாழ்நாளில் ஒரு முறையாவது அவசியம் சந்தித்து வர வேண்டும். அதிலும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வருடத்தில் ஒரு முறை செஞ்சிருப்பது மேன்மையான உயர்வான பலன்களை நம் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தரும் என்பதால். ஏனென்றால் எளிதாக போய் வர முடியும். வெளிநாடு நாடுகளிலிருந்து அவர்கள் ஒரு முறை வந்து விட்டாலே போதும். மேசராசிக்காரர்கள் ஒரு முறை வந்து சென்றால் போதும். அதேபோல் செவ்வாய் கிரகத்தின் அம்சங்களான தானியம், துவரை, தோற்பு பதார்த்தங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். சிவப்பு வஸ்திரம், சிவப்பு நிறமுள்ள பொருட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் செம்பு போன்ற உலோகங்களை பயன்படுத்துவது சிறப்பாகும். அதேபோல் சமயத்தில் கருங்காலி மாலைகள் போன்றவற்றை பயன்படுத்தி கருங்காலி மற்றும் சமயத்தில் எதை வேண்டாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் அன்னம் வாகனத்திற்கு நீங்கள் எந்தவித தானங்களும் உதவி செய்யலாம். அதேபோல் உங்களை பொறுத்தவரை நவரத்ன கல்லில் பவளக்கல் மோதிரம் சிறப்பான பலன்களை உங்களுக்கு சிறப்பாகவே தந்திடும். செண்பக மலரை பயன்படுத்தலாம் பூஜைக்கு. மேலும் உங்களை பொறுத்தவரை நீங்கள் நியூமராலஜி எண் என்று எடுத்துக்கொண்டால் 9ஆம் எண் உங்களுடைய எண்ணாக இருக்கும். 9ஆம் எண்ணுக்கு நட்பு கிரகங்களாக வரக்கூடிய எண்கள் உங்களுக்கு நல்ல எண்கள் சென்று சொல்லக்கூடிய என்றால் 1, 2, 3, 9ஆம் எண்கள் கூட்டு எண்களாக வரும். அனைத்து எண்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கூட்டு எண்கள் என்றால் உதாரணமாக இப்பொழுது 10 என்ற இடத்துல 1 + 5 1. அதேபோல் 17 என்று எடுத்துக்கொண்டால் 1, 8, 9, 12, 1, 2, 3, 11, 1, 1, 2. இந்த போல் கூட்டுத்தொகை 21, 22 போல கூட்டு எண்களை பயன்படுத்தி உங்களுக்கு 1, 2, 3, 9ஆம் எண் கூட்டு எண்களாக வரும் அனைத்து எண்களுமே அதிர்ஷ்டம் தரும் எண்களாகும். நிறங்கள் என்று அதிர்ஷ்ட நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சிகப்பு நிறம், வெண்மை நிறம், அதேபோல் மஞ்சள் நிறம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரும், அதிர்ஷ்டங்களை தரும் அமைப்பாகும். எனவே இந்த கிரகத்தின் அம்சங்களையும் பயன்படுத்தி நீங்கள் கூடுதல் சக்தியை பெறலாம். அனைத்து விதமான அம்சங்கள் அதேபோல் செவ்வாயின் துறைகளில் செயல்பட்டு நீங்கள் கூடுதலான மேன்மை பெறுவதற்கும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு இந்த வித பயன்பாடுகள் பயன்படுத்தும் போது கூடுதலான சக்தியை தருவார். அடுத்ததாக முக்கியமான அம்சமான நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில் தான் நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதை கூறியுள்ளார். அதுதான் முறையான பாதகம். நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நாளத்தில் அந்த நட்சத்திரம் வரும் நாளை தான் நம்ம பிறந்த நாளாக கொண்டாடுவது ஜோதிட ரீதியாக அறிந்தவர்களும் புரிந்தவர்களும் பயன்படுத்தும் முறையாகும். அடுத்ததாக பொதுவாக எல்லா காரியங்களுக்கும் நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும்? கோயில் வழிபாடுகள். கோயில் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். முக்கியமாக கோயிலில் போய் ஒரு வழிபாடுகள் நம்ம பண்ணணும். நம்மளோட வயசுக்கு தகுந்த வழிபாடுகள் செய்யும்போது ஜென்ம நட்சத்திரத்தில் செய்வது சிறப்பு. அதே போல் பரிகார நாட்களும் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்வது சிறப்பாக இருக்கும். பூஜை வழிபாடுகளில் எந்த செய்தாலும் கோயில் என்று எடுத்துக்கொண்டு நாம் செய்தாலும் பரிகாரங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்தால் கூடுதல் பலம் உள்ள நாட்களாக அந்த நாள் இருப்பதால் வழிபாடுகளும் பலம் தரும், பரிகாரங்களும் பலம் தரும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு 15 நட்சத்திரங்கள் கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பிலும் அந்த 15 நட்சத்திரங்களும் நண்பர்கள் கூட்டாளிகள் வரையும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக உங்களுக்கு திருமண பொருத்தம் என்று சொல்ல 10 பொருத்தம் அது இதன் அடிப்படையில் தான் உறுதியாக கூறப்படுகிறது. எனவே இந்த நட்சத்திரங்கள் நீங்கள் அறிந்து கொண்டாலே உங்கள் நண்பர்களையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கணவன் மனைவி உறவுகளையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் நட்பாகவும் ஆயுள் முழுவதும் பழகுவார்கள். அதே விரோதமாக உறுதியாக பழக மாட்டார்கள். ஏன்னா 15 நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல நட்சத்திரங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நட்சத்திரங்கள் என்பது அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரக்காரர்களுக்கு 3 விதமான 15 நட்சத்திரங்களை கூறுகிறேன். குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை அடுத்ததாக கூறுகிறேன். முதலில் 15 நட்சத்திரங்களை கூறுகிறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி
ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 15 நட்சத்திரங்களும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நண்பர்களையும் கூட்டாளிகளையும் கணவன் மனைவியையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்களாகும். இந்த நட்சத்திர நாட்களில் அனைத்து காரியங்கள் செய்தாலும் நீங்கள் யோகத்தை பெறுவீர்கள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நட்சத்திர நாட்கள் சந்திரன் என்று சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்கள். அந்த நாட்களில் கூடுதலான மற்ற நாட்களை விட ஒரு சிறப்பான பலன்கள் அந்த நாட்கள் உறுதியாக இருக்கும். என்ன விதமான காரியங்களுக்கு என்ன விதமான நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம் என்பதை குறித்து கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக பொருளாதார ரீதியாக நல்லது எக்கனாமிக்கலாக சொல்லக்கூடிய ஃபைனான்ஸு அது சம்பந்தமான ரீதியாகவும் குடும்ப சம்பந்தமான பொறுப்புகள் ரீதியாகவும் சொத்துக்கள் ரீதியாகவும் நீங்கள் செயல்படக்கூடியது வேண்டிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள். அதேபோல் தேக ஆரோக்கியம், வீடு, வாகன, நிலப்புல வசதிகள் இந்த காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களை குறித்து அந்த நாளில் செயல்படுங்கள். அதேபோல் உங்களுக்கு எதிரிகளை வெல்லவும் கடன்கள் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வம்பு வழக்குகள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த நாளில் செல்லுங்கள். சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் என்று சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நாளில் சென்று நீங்கள் காரியத்தை முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும். திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள். அதேபோல் உங்களுக்கு சாதகமான நண்பர்கள், கூட்டாளிகள், கணவனுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சாதகமாக செயல்படும். உறவுகளிடையே ஏதாவது பழகக்கூடிய வகைகளும் அல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக முறையில் பயன்படக்கூடிய நாளாகவும் அமையும். அதே நேரத்தில் இந்த நாட்களில் நீங்கள் செயல்பட்டு அனைத்துமே அவர்கள் உங்களுக்கு நட்பாகவும் பிரச்சனைகள் தீரும் காமிப்பிலும் செயல்படுவார்கள். அந்த வகையில் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நாட்கள் என்றால் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள். அடுத்ததாக உங்களுக்கு எந்தவித விரோதிகளாகட்டும் யாரிடமாகட்டும் அவர் மூலம் காரியமாக வேண்டும் என்று நினைத்தால் அவர் எப்படிப்பட்ட எதிர்த்தன்மை உள்ளவராகவும் இந்த நாளில் சந்தித்தால் உங்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் இருக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதை நான் முக்கியமாக பயன்படுத்தி மேன்மை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 15 நல்ல நட்சத்திரங்கள், யோகமான நட்சத்திரங்கள். உங்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி உறவுகளை தேர்ந்தெடுத்து இவர்களுடன் பழங்கினால் நீங்கள் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் உறுதியாக பெறுவீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு 15 நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அஸ்வினி, மகம், மூலம் 15 நட்சத்திரங்கள் உங்களுக்கு யோகமான நட்புள்ள நட்சத்திரக்காரர்கள் ஆவார்கள். அதே நேரத்தில் இந்த நாட்களிலும் நீங்கள் செயல்பட்டால் கூடுதலான நன்மையை பெறுவீர்கள். குறிப்பாக முன்பு கூறியது போல் ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன விதமான நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பொருளாதாரம், ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அந்த நட்சத்திரங்களிலும், அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம், வீடு, வாகன, நிலப்புல வசதிகள் அந்த ரீதியில் நீங்கள் செயல்பட வேண்டிய நட்சத்திரங்கள் மிருகசீடம், சித்திரை, அவிட்டம். அதேபோல் உங்களுக்கு எதிரிகளை வெல்லவும், கடன் வாங்கவும், வம்பு வழக்குகள், நோய்கள் நிவர்த்தி செய்யவும் புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம். மேலும் உங்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், கணவனுடைய பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய வகைகளில் செயல்படக்கூடிய நாட்கள் அல்லது அனுகூலமாக அவர்களை நட்பாகக்கூடிய நாட்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. எந்த காரியங்களும் யாரிடமும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாக எதிரிகளையே உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளும் நாட்கள் அஸ்வினி, மகம், மூலம் செயல்பட்டுக்கணும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 15 நட்சத்திரக்காரர்கள் நட்பு நட்சத்திரங்கள். ஒரு நல்ல காரியங்கள் நடத்துவதற்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுடன் நீங்கள் உங்களுக்கு நட்பாகவும் அனுகூலம் ஆதாயமாக இருப்பார்கள். அந்த நட்சத்திரங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம் உங்களுக்கு யோகமான இந்த நட்சத்திரக்காரர்கள் திருமண பொருத்தும் இந்த நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு அமையும். அதேபோல் நண்பர்கள், கூட்டாளிகள் வகைகளும் இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். நிச்சயமாக எதிர்ப்பாக செயல்பட மாட்டார்கள். மேலும் உங்களுக்கும் சில காரியங்களுக்கு எந்த காரியங்களுக்கு எந்த நாளில் செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் எக்கனாமிக் ஃபைனான்ஸ் ரீதியாக செயல்படக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம். உடல் ஆரோக்கியம், வீடு, வாகன, நிலப்புலகள் ரீதியாக செயல்படக்கூடிய நாட்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரிகளை வெல்லவும், வம்பு வழக்கல் பிரச்சனைகளுக்கு வெற்றி பெறவும், கடன்கள் தீர்க்கும், கடன்கள் வாங்கவும், நோய்கள் நிவர்த்தியாகவும் செயல்படக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பிரச்சனைகள் இருந்து அவர்களை நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் நண்பர்கள், கூட்டாளிகள், உறவுகள், கணவன் மனைவி உறவுகளுடைய பிரச்சனைகள் எப்படி தீர்க்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் நட்பாகவும் இருப்பார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அஸ்வினி, மகம், மூலம். அனைவரிடமும் எதிரிகளிடமும் சென்று நம் காரியத்தை செயல்படுத்த வேண்டும் அல்லது எந்த காரியமாக யாராவது சந்திக்க உறுதியாக அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க செயல்படக்கூடிய அமைப்புகளில் இந்த நட்சத்திர நாட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறப்பான பரணி, பூரம், பூராடம் மிக மேன்மையாக உறுதியாக வெற்றியை கொடுக்கும். எனவே இந்த வித அமுத துளிகளை பயன்படுத்தி அனைவரும் மேன்மை பெறுங்கள்.
மேலும் உங்களுக்கு துல்லியமான சனியின் சஞ்சாரம், குருவின் சஞ்சார நாட்கள், சந்திராஷ்டம் நாட்கள், அஷ்டம் சனியின் நாட்களும் விரைவில் வெளிவர உள்ளது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.